Hello everyone, வணக்கம். ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு காஸ்பர்க்கு போய் தேவையான பெட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்க போகிறோம். போய் வாங்கலாம் வாங்க. You will become big. This is small. Yes. This is dress. So you think that? So that one is the one they hold and. Yeah, for the leaf. So, they also have diapers. Wow. You can put diapers on him and he don't you poop or pee around. Okay. We need poop bags. Oh, To okay. if you poop somewhere, we have to take it. Okay. How many you can buy? 2 maybe. I want to put this one. I think not now because it's still small. இது வந்துட்டு நாய்கள் ஜாக்கிரதை, நாய் இருக்கு வீட்டில் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டுகளில் போடுறது. So he's eating. Not that is not the food. Okay. Wait for food. That is for. For potty training. That's. So you are checking what he likes. Yeah. So See what he likes. I'll ask him. What he likes. What you like? Like it. Now. Yeah. What about this? Scared. No, he doesn't know what is going on. He's still a baby. Now he started biting it. That one for playing with. Yeah, playing with him. Okay. But I guess orange color he can see clearly. Yes. Huh? Yeah. So take that one there. Mm. It's good for teeth to bite. For the teeth to become strong. So in the future, then he will bite you. So he's trying everything in the shop. Not that. Not that sir. It's okay, right? A toy for him? Oh my goodness. Now he's like a baby, right? Yeah, you can use that one. Okay. So you are buying for plate. Buying shampoo Shampoo. Some food. for training. Only training? Before or after training? For training. For training. Oh wow, amazing. Oh, you sleeping. Combing him. Okay. That will be small. This guy is sleeping. Maybe that side. What about this? Small. Yes. What about this? The price is like buying my bed. Same size? But that one looks like a bed.
ஸோ நாங்கள் காஸ்பருக்கு போய் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். அவனுக்கு தேவையான விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாலு, இந்த சின்ன பையன் தானே, 2 months தான் ஆகுது. இது வந்து பார்டர் கோலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாய் வகை தான். ஸோ அதுக்கு வந்து சின்னதாக இருக்கும்போது நாய்க்கெலாம் ஏதாவது கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும்ல, அதனால தான் வந்துட்டு இந்த கடிக்கிற இது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். இது அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு போடுற அந்த பாக்ஸஸ் இருக்குல்ல, அந்த பிளேட்டு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் வின்டர் டைமாக இருக்கிறதுனால இது வந்து வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு லைட்டாக, சின்ன பையன்றனால ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போக முடியாது, ஆனால் குளிர் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்காக கொஞ்சம் ஓவர் கோட் மாதிரி இது. அடுத்தது வந்துட்டு அவனை வந்து கோம் பண்ணுறதுக்காக, இவனுக்கு நல்லா முடி வளரும், ஸோ ஜடை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, டேங்கிள் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அது ஒன்று. அப்புறம் அவனை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு லீஸ், அது. அவனை வந்து இனிமே தான் ட்ரெயின் பண்ணணும். பாத்ரூம் இருக்கிறது, பேர் சொன்னால் கூப்பிட்றது, அவன் பேர் என்னென்னு டிசைட் பண்ணி அவனுக்கு சொல்கிறது, இது எல்லாமே அவனுக்கு தெரியணும். நாங்கள் காஸ்பர் அப்படின்னு சொல்லி நேம் வைக்கலான் இருக்கோம். அது சொல்லி கொடுக்கறதுக்காகவே வந்து சின்ன ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே நாய்க்கு, அந்த மாதிரி ட்ரீட்ஸு. இவங்க இருந்துக்கிட்டே இவனுக்கு வந்து விவேக்னு பேர் வைக்கலாம் அப்படின்னாங்க. எங்கேயோ இந்த பேரை கேட்டுக்கிட்டாங்க, அதுல இருந்து விவேக்னே கூப்பிட்டு இருக்காங்க. நான் காஸ்பர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். விவேக்னா நமக்கு ஊர்ல அந்த காமெடி பண்றவங்க அந்த இது, அதுதான் ஞாபகம் வருமா, அதனால. அதுக்கப்புறம் இவனுக்கு நெயிலெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்காக இது வாங்கினோம். அப்புறம் வந்துட்டு இவனோட ஷாம்பூ, அப்புறம் வந்து இவனோட டூத் பேஸ்ட்டு, அப்புறம் ப்ரஷ், அதெல்லாம் வந்து வாங்கினோம். இவர் வந்து என்னது இது, மனுஷங்க குழந்தைக்கு வாங்குற மாதிரி எல்லாத்தையும் இப்படி வாங்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு இப்போ இவன் வந்து வெளியிலலாம் டாய்லெட், இங்கே வந்து ரொம்ப, அதாவது நம்ம ஊரில் டாய்லெட்லாம் வந்து நாய் வெளியில் போச்சு அப்படின்னா சில பேர் நம்ம அள்ள மாட்டோம்ல, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஃபைன் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எப்பயுமே நாய் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாலித்தீன் கவர்ஸ் இருக்கும், ரோல் மாதிரி இவ்வளோ இது இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் இருக்குது. இதில் சின்ன சின்ன பீஸ், இது ரோல், ஒரு பீஸ் ஒரு ரோலில் இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கேயாவது இவன் வந்து டாய்லெட் இருந்துட்டான், அதாவது டாய்லெட் இருந்துட்டான் அப்படின்னா அதை வந்து அள்ளுறதுக்காக வந்து நம்ம இந்த கவர் யூஸ் பண்ணி அள்ளி அதை கட்டி அங்கே பக்கத்தில் எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த டஸ்ட்பினில் தான் தூக்கி போடணும், இல்லைனா வந்து ஃபைன் போடுவாங்க. ஏன்னா கேமராஸ் எங்கேயாவது நம்ம வந்து மாட்டிட்டோம் இல்லை யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஏன்னா பார்க் எல்லாமே க்ளீனாக இருக்கணும், ரோடு எல்லாமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் இது தேவைப்படும், நிறையவே தேவைப்படும். இவன் வளரும்போது. He's not Vivek. Vivek is a good name. அப்புறம் வந்து இவன் படுத்து தூங்குறதுக்காக பெட்டு வந்து பெரிய பெட்டு வாங்கணும். ஏன்னா இவன் வந்து இவன் நாங்கள் வாங்க போயிருந்தப்போ இவங்க அம்மாவை பார்த்தோம். அவங்க அம்மா வந்து இவ்வளோ சைஸ், இவ்வளோ பெருசாக, ரொம்ப பெரிய சைஸு. நாங்கள் வந்துட்டு சரி சின்ன பெட்டாக வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரமாக வளர்ந்துரும்ல நாயெல்லாம், அதனால் பெரிய பெட்டாகவே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டு வாங்கினோம். இவங்களுக்கு வந்து அவ்வளோவா இந்த பெட்ஸு வச்சுருக்கிறதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு திங்ஸு, அதுக்கப்புறம் பெட்டு, இங்கே வா, காமியா 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 காமியா. ஏன்னா இவங்க வந்து பிறந்ததுலேருந்தே சரி, இவங்க வளரும்போதும் இவங்கள்ட்ட பெட்ஸ் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஃபுல்லாக பெட்ஸோடு தான் வளர்ந்தேன்னா
எனக்கு வந்து வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக இப்போ வந்து கேள்விப்பட்டோம். இப்போ பக்கத்து சிட்டியில் கூட வந்துட்டு இந்த ஃபெப்ரவரி மாதமே ராபரி, அதாவது நம்ம ஊரில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதாவது உள்ள திருடங்க வந்துட்டு திருடுறதுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கவங்கள கொலை பண்ணிட்டு போகிறாங்கன்னா, அதே மாதிரி வயசானவங்களாக பார்த்து இவங்க வந்து கொலை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அந்த மாதிரி இந்த மாதம் ஃபெப்ரவரி மாதமே 4 கொலை நடந்திருக்கு. அதனாலே எனக்கு வந்துட்டு சரி, நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காவது ஒரு நாய் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் சரி ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இவனை வாங்கினோம். ஆனால் ஓகே, இவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து எங்களோட vlogல வந்துட்டு காஸ்பரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸில் வந்து விவேகம்மா எனக்கு பயங்கரமாக தலைவலி 2 நாளாக. அதான் எனக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கேன். அதான் இனிமேல் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோஸில் இனிமேல் வர வீடியோஸில் வந்துட்டு காஸ்பர் விவேக் காஸ்பரையும் நீங்கள் வந்துட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. இவனை ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் நான் போதும் ஆயிடுவேன் போல். ஏன்னா வீடெல்லாம் யூரின் இருந்து வைக்கிறான், நான் அதை வந்து எல்லாம் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சமத்து பிள்ளையாக தூங்கிட்டு இருக்காரு. இனிமேல் தான் நாங்கள் வந்துட்டு இவர் எந்திரிச்சதுக்கு அப்புறமாட்டி குளிப்பாட்டணும். ஏன்னா நாங்கள் வச்சுருந்த அவங்க வாங்கிட்டு வந்த இடத்துல இருந்து வந்துட்டு குளிக்கலை, எதுவும் பண்ணல. அவங்க அம்மா குட்டிங்களோட நிறைய குட்டிங்க இருந்துச்சு, அவங்களோட ஜாலியாக சுற்றிட்டு அழுக்காக இருந்தான். ஸோ அதனால் இனிமேல் தான் வந்து குளிப்பாட்டி எல்லாம் பண்ணணும், கொஞ்சம் நீட்டாக வைக்கணும். அப்புறம் தான் பெட்லலாம் தூங்க வைக்கணும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, பாய்.